நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் குழந்தைகளே என்னோடு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் படித்த +1 +2 படித்த ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நான் சந்தித்தேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை சந்தித்தேன். எனக்கு என்ன கிரக நிலைன்னு தெரியல. 10 நாளுக்கு முன்னால் ஒரு 7 பேரை சந்தித்தேங்க. 7 பேரை சந்தித்தேன். அதில் ஒருவன் என்னோடு கல்லூரியில் படித்தவன். நான் ஒரு காலேஜில் படித்தேன், அவங்க வேறு காலேஜில் படித்தாங்க. நாங்களாம் காம்படிஷனுக்கு வருவோம். அந்த நேரத்தில் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன், பர்வீன் உங்களோட பேச்சை கேட்ட ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐயோ 30 வருஷத்துக்கு முன்னால். ஆமாம் இல்லை, நீங்கள் தானா? ஆமாம் நான் தான். எங்கே இருக்கிறீங்க? திருச்சி போயிட்டு ராத்திரி 10:45 ஃப்ளைட், வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறேன். எத்தனை மணிக்கு வந்து சேருவீங்க? 11:30க்கு வரோம். எப்படி போவீங்க? வண்டி சொல்லியிருக்கேன், வண்டி வேணான்னு சொல்லுங்கள், நான் வந்து கூட்டிகிட்டு போய் உங்களை வீட்டில் விடுறேன். எதுக்கு உங்களுக்கு? இல்லை நான் வரேன், இப்போ தான் உங்கள் பேச்சை கேட்டால் உங்களை பார்க்கணுன்னு இருக்கு, நான் வரேன். சரி, 30 வருஷம் கழித்து ஒரு நண்பனை பார்க்குறேன். வந்து நிறுத்துறான் பாருங்க, அரைவல்ல ஆடி காரில் வந்து நிற்கிறான். ஒரு ஆடி காரில் வந்து நின்று என்னை கூட்டிகிட்டு போய் என்னுடைய வீட்டு வாசலில் விட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டான். இது நான் என்னோடு படித்த ஒரு மாணவன். இன்னொரு ஒருத்தியை பார்த்தேன். அந்த பெண் ஒரு கட்டடத்தினுடைய திறப்பு விழா, அந்த திறப்பு விழாக்கு போயிருந்த பொழுது அங்கே ஹாஸ்பிட்டல், அது அங்கே ஊசி போடுற ஒரு சின்ன இடம் இருக்குது. அந்த சின்ன இடத்துல ஊசியை கழுவி கொடுக்கின்ற அந்த அட்டெண்டர் வேலையில் இருக்கா. ஒரு பெண்ணை பார்க்கிறேன், வெளியிலே அந்த மீர்சாஹிப்பேட்டை மார்க்கெட்டில் காய்கறி எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறாள். உலகம் எல்லோருக்கும் எல்லா விதமான வாய்ப்புகளை தருகிறது குழந்தைகளை. நானும் அவர்களோடு தான் படித்தேன். இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறேன். 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்தபடி இருக்கிறேன். என் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் சாதித்திருக்கிறேன் என்று சொன்னால் வாய்ப்புகளை சரியாக நான் பயன்படுத்தி கொண்டேன் என்பது தவிர்த்து வேறு எந்த சத்தியமும் இதில் கிடையாது.